மகாத்மா காந்தியின் 78வது நினைவு நாளை ஒட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் 78வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் அவரது திருவுருவ சிலைக்கு காந்தியவாதிகள், அரசியல் தலைவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தமிழக அரசு சார்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று காலை 10:30 மணியளவில் சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் அமைந்துள்ள காந்தியடிகளின் உருவச்சிலைக்கு அருகே அமைக்கப்பட்டுள்ள உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அப்பொழுது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள், எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் ஆகியோரும் காந்தியின் உருவப்படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து தலைமை செயலகத்தில் ராணுவ அணிவகுப்பு மைதானத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தீண்டாமையை அடிப்படையாக கொண்டு எவர் மீதும் தெரிந்தோ தெரியாமலோ சமூக வேற்றுமையை மனம், வாக்கு, செயல் என்ற எந்த வகையிலும் கடைபிடிக்க மாட்டேன். அரசியல் அமைப்பின் அடிப்படை கருத்திற்கிணங்க சமய வேறுபாடற்ற சுதந்திர சமுதாயத்தை உருவாக்குவதில் நேர்மையுடனும் உண்மையுடனும் பணியாற்றுவது எனது கடமையாகும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் தலைமை செயலக அதிகாரிகள், ஊழியர்கள் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்றனர்.